எல்லாருக்கும் வணக்கம். நான் கோவை காயின் சொசைட்டி மெம்பர் பாலா. நம்ம சேனலை தொடர்ந்து பழைய நாணயங்கள், பழைய ரூபாய் நோட்டுகளோட டீட்டெயில்ஸ் ப்ரைஸ்ன்னு சொல்லிகிட்ருக்கோம். இப்போ சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு காயின் இருக்குது, அது என்னங்கிறது பார்த்துக்கலாம். 1/12 ஈஸ்ட் இந்தியா கம்பெனி காயின் பாருங்கள், நல்லா க்ளீனாக இருக்கும். இது காயின் கலெக்ட் பண்ணுறவங்களுக்கு தெரியும், சாக்லேட் கலர் அப்படின்ட்டு. $1835 தெரியுங்களா? அதே போல் அதே சேம் இயரில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் 1/12 இந்த 1/4 கூட 835 கிடைக்கலாம். இது நம்ம சின்ன காயின் 1/12 அப்படின்னு சொல்கிறது நம்ம கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். 835 2 காயின் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 பைசு 1947 ஓட்டக்காலனா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். இதில் இருக்குது. அடுத்தது 1944. அடுத்தது 1947. இதில் ரொம்ப ரேர்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு கீழே எல் போட்டிருக்கோம். அது லாகூர் மின்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது 1945. இது 1945. காயினில் நல்ல கண்டிஷனாக இருக்கும். இது 1945. இது 1945 ஓட்டக்கால்னா. வீட்டில் பெரியவங்கிட்ட சொன்னீங்கன்னா இது சொல்லுவாங்க, வீட்டில் வயசானவங்கிட்ட. இது 1947. இது 1944. அடுத்தது பார்த்திங்கன்னா 25 பைசா. இந்த காயின் யூஎன்சி காயினு. இது ஒரு எரர் காயின். எப்படின்னா, இப்போ அந்த மேலே இண்டியான் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பக்கத்தில் பைசான் இருக்கு. டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இன்னொரு காயின் வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா இருக்காது. இதுக்கு பேர் வீக் ஸ்டோக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா 2 காயின் இருக்குது. யூஎன்சி என்ன வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2001 ஹைதராபாத் மின்ட்டு. காயினோட கண்டிஷன் பார்த்திங்களா, இதுதான் யூஎன்சிம்பாங்க. இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கக்கூடிய காயின் தான் நீங்கள் எல்லாம் நிறையா வாங்கி வைக்கணும் கலெக்ட் பண்ணுறவங்களுக்கு. சப்போஸ் நாளைக்கு நீங்கள் வேறு யாராவது கேட்டு எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் சேல் பண்ணாலும் கூட காயினோட கண்டிஷன் பொறுத்து தான் ரேட்டு டிஃப்ரெண்ட் மாறும். சரிங்களா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏற்கனவே 4 நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சு. அடுத்த வீடியோவில் நான் பார்க்குறேன். இதோட பற்றின டீட்டெயில்ஸு இல்லை உங்களுக்கு ஸ்கேர் காயின் தேவைன்னா கீழே நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.